இனிமே வந்து 24 மணி நேரம் கிடையாது, அதை விட குறைவான நேரம் தான் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்பக்கூடியதாக இருக்கா? என்னடா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கடந்த 9ஆம் திகதி வந்து பூமி வந்து வழக்கத்துக்கு மாறாக வந்து அதில் புவியீர்ப்பு அந்த புவி சுழற்சி வந்து ரொம்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. ஒரு நாளுங்கிறது வந்து பூமி வந்து தன்னை தானே சுற்றுவது தான் ஒரு நாள். இதில் வந்து 24 மணி நேரம் எடுக்கிறதுங்கிறது ஒரு வளமையாக எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதில் வந்து இப்போ பூமி ரொம்பவுமே வந்து காலாப்போக்கில் வந்து ரொம்பவுமே வேகமாக சுற்றுறதுனால வந்து இந்த 24 மணி நேரம் வந்து மாறுபடுறதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து விஞ்ஞானிகள் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 100-200 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஒரு நாளுங்கிறது வந்து 24 மணி நேரம் கிடையாது, வெறும் 19 மணி நேரம் தானா. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்கள், அதாவது நான் சொன்ன மாதிரியே 100-200 கோடி ஆண்டுகளுக்கு முன் வந்து பூமிக்கு பக்கத்தில் தான் சந்திரன் இருந்துச்சு. அதனால் வந்து கொஞ்சம் புவியீர்ப்பு விசை வந்து அதிகமாக இருந்ததுனால வந்து இந்த சுழற்சி வேகம் ரொம்பவுமே வேகமாக இருந்துச்சாம். காலாப்போக்கில் வந்து அது இந்த சந்திரன் வந்து தூர நம்ம உலகத்தை விட்டு ரொம்ப தூரம் போனதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியோட சுழற்சி வேகம் குறைந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிறதுக்கு வந்து 24 மணி நேரம் ஆகிருக்கு அப்படின்றத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கடந்த 9ஆம் திகதியும் 22ஆம் திகதியும் வந்து பூமியோட சுழற்சி வீதம் வந்து ஒரு மாறுபட்ட தன்மையில் இருந்திருக்கதை வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் எல்லாருமே நினைப்போம் இனிமேல் 24 மணி நேரம் கிடையாது அப்படின்னா பெருசாக ஒரு மாற்றம் இல்லை, ஜஸ்ட் ஒரு மில்லி நொடிகள் தான் மாறுபட்டு வேகமாக சுழற்றிருக்கு. ஸோ யார் கண்ட காலப்போக்கில் அந்த 24 மணி நேரமும் சில நேரத்துக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.